அரசியல் என்ன என்றால் உங்களுக்கு சொல்றேன், போலீஸ் சேவையிலையும் அப்படித்தான் இருந்தது. கையையும் சுத்தமாக வச்சுக்கொண்டு உள்ளத்தையும் சுத்தமாக வச்சுக்கொள்வேன். ஆனால் உண்டு கோபம் போனால் உடனே முகத்திலேயே நான் நேசிப்போம், அல்லது பிள்ளைகளத்தை பிள்ளைன்னு சொல்லுவேன். தவிர நான் கடைசி மட்டும் இந்த கையையும் இந்த மனதையும் சுத்தமாக வைத்திருந்து மகத்தால் கொண்டிருக்கிற ஒரு ஆள் தான் நான். கிழக்கு மாகாண மக்களின் உரிமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மாவீரன் தான் எஸ்பி மஜீத் அவர்கள். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக, சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக கடமையாற்றிய காலப்பகுதியில் குறிப்பாக அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் தமிழ், முஸ்லிம் என இரு சமூக மக்களுக்கும் இடையே அமைதியையும் பாதுகாப்பையும் பேண இவர் ஆற்றிய பங்களிப்பு வரலாற்றில் என்றும் அழியாதது. அதனாலேயே இவர் கிழக்கு மக்களின் காவலன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். போலீஸ் சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தீவிர அரசியலில் தடம் பதித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் மக்கள் பிரதிநிதியாக உயர்ந்து அடித்தட்டு மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மரச்சின்னத்தின் கீழ் போட்டியிட்டு கிழக்கு மாகாணத்தில் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் சிறுபான்மை மக்களின் அரசியல் பலத்திற்காகவும் அரும்பாடுபட்ட ஒரு மக்கள் தலைவராக இவர் திகழ்ந்தார். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைத்து சமூக தலைவர்களாலும் மதிக்கப்பட்ட இவர் இறுதி மூச்சு வரை மக்களின் நலனுக்காகவே சிந்தித்து செயலாற்றினார். இத்தகையதொரு மாபெரும் ஆளுமையின் மறைவு கிழக்கு மாகாணத்திற்கும் ஒட்டுமொத்த இலங்கை சிறுபான்மை அரசியல் வரலாற்றுக்கும் ஈடு செய்ய முடியாத பெரும் பேரிழப்பாகும். மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த மாமனிதர் எஸ்பி அப்துல் மஜீத் அவர்களின் மறைவுக்கு எமது செய்தி ஊடகம் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னாரின் வறுமை வாழ்வுக்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.